அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவசேனா மேடம் பார்த்தீங்கன்னா கதிரேசன், ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேரையும் கதற விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். தன்னோட பேத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ட்ராமாவை பண்ணாங்க. ஆனால் இப்போ அமுதா சேஃபா வந்ததுனால தேவசேனா பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பூந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும்போது ரஞ்சிதாவால் பதிலே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரஞ்சிதா வந்து ரொம்பவே திருன்னு முடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கரெக்டான ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா சொல்லும் போது எதிர்த்தரப்பு வக்கீல் பார்த்தீங்கன்னா அப்படியா சரி நீங்க அந்த சாட்சியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெத்தா சொல்றாங்க. ஏன்னா அவரோட என்னன்னா ராஜேஸ்வரி, கதிரேசன் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சாட்சியும் இல்லாம அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மல்லி, அரவிந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மனோகரை ஒரு வழியா காப்பாத்தி கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மனோகர் தான் அந்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா மேடம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியுமே சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங் தான். ஸோ நம்ம மனோகர் வந்து உண்மையை சொல்ல போறாரு. அதை கோர்ட் ஏத்துக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.